என்கிறாயும் எம்கேபி குருமடத்திலிருந்து தேவ வார்த்தை நம்மத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக அருமை சகோதரர் பால் மைக்கேலை அவர்கள் நாளிலே நம்மத்தில் வகை தந்திருக்கிறார். அப்படி அவர் கல்வி கற்றி மீண்டும் வரிசையமாக உற்சாகத்தோடு அவருக்கு இந்த ஆண்டு 2025வது ஆண்டு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு புதிய மாற்றுருவாக்கத்தை உண்டாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த நேரங்களை நேரடியாக தாழ்த்தி என்னுடைய கரங்களை நான் ஒப்புக்கொடுக்கின்றேன். இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், வார்த்தையாலே பேசுகிற தேவன், வார்த்தையை கொண்டு பேசுகிற தேவன், இன்றைக்கு இந்த கழுதையை மறைத்து கர்த்தர் பேசும்படிக்கு என்னுடைய துணைவியார் ஜெய ஆஷா மைக்கேல் அவர்கள் ஜெபிப்பார்கள். வசன பகுதிக்காக வாசமாய் இருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஐயா, எங்களை கொண்டு வந்ததின் நோக்கம் நமக்கு தெரியும் தகப்பனே. இயேசுவே, நல்ல ஆண்டவரே, அதிகாலை வேளையிலும் கர்த்தாவே அப்பாவுடைய தாசன் நீங்க நின்று ஆண்டவரே உடைய வசனத்தை சொல்லுகையும் கர்த்தாவே ஆண்டவரே சிலுவையின் மறைவில் நீ வைத்துக் கொண்டு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்திற்கும் கர்த்தர் தாமே நீர் பேசும்படியா நாங்கள் கேட்கிறோம். அப்பா, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்போம் கர்த்தாவே. நீர் பேசினால் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், நீர் பேசினால் எங்கள் வாழ்க்கையில் ஆறுதல், நீர் பேசினால் எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கர்த்தாவே. அவரவர்களுக்கு ஆண்டவரே இருதயங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தருடைய தாசனை சிலுவையின் மறைவில் வைத்துக் கொண்டு நீரே எங்கள் இருதயங்களுக்கும் சிந்தைகளுக்கும் பேசி இந்த ஒரு ஆண்டவரை கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே ஆண்டவரே உலகத்தில் ஆண்டவரை 2000 வருஷத்திற்கு முன்பாக பிறந்த இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைய தினம் எங்கள் உள்ளங்களில் பிறந்து எங்கள் இல்லங்களில் பிறந்து கிறிஸ்துவின் எங்கள் தரித்தவர்களாய் ஆண்டவரே எங்களை பார்க்கிறவர்கள் எங்களில் உண்மை காண கர்த்தாவே இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் சொரூபங்களாய் நாங்கள் சொல்லுங்க கர்த்தாவே. எங்கள் இருதயங்களுக்கு பேசுங்க அந்த நாளில் கர்த்தாவே. ஐயா, இவர்களின் தேவனை தேவன் என்று சொன்னாரே, அது போல ராஜா நாங்கள் எங்கு போனாலும் இவர்களின் தேவன் தான் தேவன் என்று உம்மை பிரசுரிக்கும்படியாய் கர்த்தரை நாங்கள் தரித்தவர்களாய் இருக்க ஆவியானவர் எங்களோடு பேசி எங்களில் நீர் வாசமாயிருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென். 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 தீர்க்க தரிசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக தீர்க்கதரிசியாகிய மீகா திருச்சபையோடு சில வார்த்தைகளை பேச விரும்புகிறார். மீகா என்றால் அதனுடைய ஆரிஜின், அதனுடைய மூல பாஷை, அந்த நாமத்தினுடைய மூல பாஷை ஹிப்ரு. ஹிப்ருவில் மீகா என்றால் இறைவனை போன்றவன் யார் என்று அர்த்தம், கடவுளை போன்றவன் யார் என்று அர்த்தம். இன்றைக்கு கடவுளை போன்றவன் யார்? வேதம் என்ன சொல்லுகிறது நம் கர்த்தரை குறித்து? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்க வேண்டாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் தம்மை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார்: வானம் என் சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியாய் இருக்கிறது என்று. வானம் அவருடைய சிங்காசனமாய் இருக்க, பூமி அவருடைய பாதபடியாய் இருக்க, அவ்வளவு பெரிய உன்னதமான தேவனை போன்றவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு நிகர் யார்? மிக அற்புதமான கேள்வி எழுப்புகிறார், இறைவனை போன்றவன் யார் என்று. இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவ மனிதனாகிய மீகா வேறொரு கோணத்திலே இந்த கேள்வியை நம்மை பார்த்து எழுப்புகிறார். இன்றைக்கு அதிகாலையிலே திருச்சபையாய் கூடி வந்திருக்கிற நம்மை பார்த்து தேவ மனிதனாகிய மீகா ஒரு அற்புதமான கேள்வியை எழுப்புகிறார். இங்கே இறைவனை போன்றவன் யார்? கடவுளை போன்றவன் யார்? தேவனை போன்றவன் யார்? கர்த்தரை போன்றவன் யார்? என்ன பிரதர் பேசுறீங்க? அவர் சர்வவல்லமையுள்ள தேவன் அல்லவா? நாம் சாதாரணமான மனிதர்கள் அல்லவா? அவரை போன்றவர்களாய் நாம் எப்படி இருக்கக்கூடும் என்று நீங்கள் கேள்வி எழுப்புவீர்களானால் அதற்கான பதில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஐயா, அவனை தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மீகா கேள்வி எழுப்புகிறார்,
சொல்லுகிறார், இறைவனை போன்றவன் யார்? தேவன் நம்மை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்? அவருடைய சாயலிலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய குணாதிசயங்களை உடையவர்களாய் இருக்கிறோமா? அற்புதமான கேள்வியை திருச்சபையை பார்த்து தீர்க்கதரிசியாகிய மீகா எழுப்புகிறார். அவர் எழுப்பும் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு கிறிஸ்துமஸ் நற்செய்திக்குள் நாம் பிரவேசிப்போம். உண்மையாகவே கர்த்தரை போன்றவர்களாய் நாம் இருக்கிறோமா? அவருடைய சுபாவம் நம்மில் இருக்கிறதா? இயேசுவை நாம் கவனிக்கிற பொழுது சிலுவை பாடுகளிலே ரோம போச்சவர்கள் அவருடைய முகத்திலே ஓங்கி குத்துகிறார்கள். முகமெல்லாம் ரத்தம், வாயினாலே அடிக்கிறார்கள், சரீரம் கிழிக்கப்பட்டது, வஸ்திரங்களை கிழித்தார்கள், ஏளனமாய் பேசினார்கள். என் தகப்பனாகிய கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிற பொழுது ரோம போர்ச்சேவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன தெரியுமா? பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறபடியால் இவர்களை மன்னியும். ஐயா, அம்மா, மீகா கேள்வி எழுப்புகிறார். இறைவனை போன்றவன் யார்? கடவுளை போன்றவன் யார்? கர்த்தரை போன்றவன் யார்? அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம் அவருடைய குணாதிசயங்களுடையவர்களாக இருக்கிறோமா? மன்னிக்கும் சுபாவம் நமக்குள் இருக்கிறதா? மன்னிக்கிறோமா? நான் அவனையா என் உயிரே போனாலும் அவன் வீட்டு வாசப்படி நான் மிதிக்கவே மாட்டேன். மன்னிக்கும் சுபாவம் இருக்கிறதா? மிக கேள்வி எழுப்புகிறார். பேசுகிற எனக்கும் இந்த வார்த்தைகள் ஆமென், ஆமென், ஆமென். மன்னிக்கும் சுபாவம் நம்முடையதா இருக்கும். நாம் கர்த்தரை போன்றவர்களாக இருக்கிறோம். ஆமென். தைரியமாய் மீகாவுக்கு பதில் சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார்? அவருடைய சுபாவம் மன்னிக்கும் சுபாவம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்திலே மன்னிக்கும் சுபாவம் உண்டு. அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் அறியா. அன்பு இருக்கா? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற சக விசுவாசிய நேசிக்க முடியாது, அன்பு செலுத்த முடியாது. ஆமாவா இல்லையா? இல்லையா? அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஐயோ, எனக்கு இயேசு தெரியும், எனக்கு இயேசு தெரியும்னு சொன்னா போதாது. இயேசு தெரியும்னு சொல்லி அன்பு இல்லைன்னா இயேசுவை நாம் அறியாது இருக்கிறோம், அவர் நம்மை அறியாது இருக்கிறார். புரியுதா? தேவன் அன்பா இருக்கிறார். இந்த அன்பான தேவன் தம்முடைய அன்பை உலகத்தின் மீது எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏன்னா பூகுலத்தோர் ஜனங்கள் மனிதர்கள் அழிந்து போகாதபடிக்கு அவர்கள் பிழைத்திருக்கும்படிக்காய் தன் குமாரனை கிருபாதார பலியாக ஒப்புக் கொடுத்தார். இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பினதின் மூலமாய் அவருடைய அன்பு வெளிப்பட்டதா? ஏன் இயேசு இந்த உலகத்திற்கு வர வேண்டும்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா? ஏன் மனிதர்களுக்காக வர வேண்டும்? கிருபாதார பலியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்திக்கப்பட வேண்டும். பாரதிய வேத புத்தகங்கள் சொல்கிறது, ருதிரம் பாபவினா பாப விமோக்ஷனா நவபதிச்சா, ருதிரம் பாபவினா பாப விமோக்ஷனா நவபதிச்சா. அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று பாரதிய வேத புத்தகங்கள் சொல்கின்றன. நம்முடைய பரிசுத்த வேதாகமமும் அதைத்தான் சொல்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்பொழுது எந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? நியாயப்பிரமாணத்தின் முறைமைப்படி எருதுகளையும் காளைகளையும் மாடுகளையும் பறவைகளையும் பலியிட்டனர். ஆனால் அவைகளுடைய ரத்தத்தினாலே பூரண நித்திய மீட்பு மனுஷனுக்கு கிடைக்கவில்லை. தேவன் மனிதர்களுக்கு நித்திய மீட்பு கொடுக்கும் பொருட்டு தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிருபாதார பலியாக இந்த உலகத்திற்கு ஒப்புக்
மீட்கும் பொருட்டு, நமக்காக ரத்தம் சிந்தும் பொருட்டு. அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தினது, நித்திய மீட்புக்குள் நம்மை வழிநடத்தினது, நித்திய ஜீவனுக்குள் நம்மை வழிநடத்தினது. பாரதிய வேத புத்தகங்கள் சொல்கிறது, சர்வ பாப பரிகாரம் ரத்த புரோக்ஷ நவச்சதம் தத்தத்தம் பரம புண்ணியதான பலியாகும் என்று. சர்வ பாப பரிகாரம் ரத்த புரோக்ஷ நவச்சதம் தத்தத்தம் பரம புண்ணியதான பலியாகும் என்று. இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் என்னவென்றால், சகல ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஐயா, எந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றால் பரத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த வானினுடைய பலியின் ரத்தமாய் இருக்க வேண்டுமா? இந்த உலகத்திலே பரத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்தவான் யாராய் இருக்க முடியும் என்றால் அது என் அப்பன் இயேசு. ஏனென்றால் அவருடைய பிறப்பில் கூட பாவம் இல்லை. ஆமென். பிறப்பில் கூட பாவம் இல்லையா? கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தார். புருஷனை அறியாத கன்னிகையின் வயிற்றிலே பாவமில்லாத பரிசுத்த இந்த உலகத்தில் அவதரித்தார். காரணம் என்ன தெரியுமா? கிருபாதார பலியாக நமக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் தந்தருளினார். ஆமென், ஆமென். நீங்க அர்த்தமான கேள்வி எழுப்புகிறார். கர்த்தரை போன்றவன் யார்? இறைவனை போன்றவன் யார்? இன்றைக்கு தேவ ஜனமாகிய நாம், ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாம், கிறிஸ்துவர்கள் என்கிற போர்வையில் இருக்கும் நாம் அவருடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அவருடையவர்களாய் இருக்க வேண்டும். பேருக்கு மட்டும் கிறிஸ்துவன் அல்ல, கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீகா எழுப்பும் கேள்விக்கு நாம் தைரியமாய் பதில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த தேவனுடைய குணாதிசயங்கள் நமக்குள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிக்கும் தன்மை, அன்பு. ஆமென். மன்னிக்கும் தன்மை, அன்பு. இந்த குணாதிசயங்கள் நமக்கு வந்துட்டா போதும். தேவனுடைய சுபாவங்கள் உடையவர்களாக இருந்துட்டா போதும். மீகா எழுப்பும் கேள்விக்கு நாம் பதில் சொல்லுகிறவர்களாக இருப்போம். ஆமென். இப்பொழுது தேவ மனிதனாகிய மீகா சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை தியானிப்போம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மறுபடியும், எப்ரதா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமென். தீர்க்கதரிசியாகிய மீகா இப்பொழுது பெத்லகேமுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம். இது தீர்க்க தரிசனம், அதே நேரத்தில் இது ஒரு வாக்கு தத்தமாய் இருக்கிறது. வசனத்தை கவனிங்க. இது தீர்க்க தரிசனம், அதே நேரத்தில் இது வாக்கு தத்தமாய் இருக்கிறது. என்ன இந்த தீர்க்க தரிசனம் என்றால், எப்ரதா எனப்பட்ட பெத்லகேமே. இங்கே தீர்க்கதரிசியாகிய மீகா பெத்லகேமை குறித்து சொல்லப்படுகிற பொழுது, பெத்லகேம் நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியது என்று அறியப்படுகிறது, கூறப்படுகிறது. இஸ்ரேல் நேஷன், யூதேயா ஸ்டேட். யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிய குக்கிராமம் தான் பெத்லகேம். யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியது இந்த பெத்லகேம். இப்பொழுது பெத்லகேமுக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, எப்ரதா எனப்பட்ட பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்துக்கு வருவார். இந்த பெத்லகேமை குறித்து சொல்லப்படுகிற பொழுது அது சிறியதாய் அறியப்படுகிறது. நீ ஆயிரங்களுக்குள் சிறியதாய் இருந்தோம். ஐயா, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா என்று பார்க்கிற பொழுது, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினபடியினாலே இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி வருகிறோம். இயேசுவின் பிறப்பை கொண்டாடி வருகிறோம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின பிறகு பெத்லகேமை குறித்து சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிற பொழுது நீ ஆயிரங்களுக்குள் சிறியது என்று சொல்லப்பட்டது. தீர்க்கதரிசியால் அறியப்பட்டது நீ ஆயிரங்களுக்குள் சிறியதாய் இருந்தும் சிறியது என்று அறியப்பட்டது. ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறினதற்கு பிறகு பெத்லகேமை குறித்து சொல்லப்படுகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில்
ஐயா, தீர்க்கதரிசியாகிய மீகா பெத்லகேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிற பொழுது, பெத்லகேம் அறியப்பட்டது நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதா இருந்தும். தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிற பொழுது அது அறியப்பட்டது, கூறப்பட்டது, சொல்லப்பட்டது சிறியதா இருந்தும். ஆனால் எப்பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதோ, பெத்லகேமை குறித்து சொல்லப்படுகிறது நீ யூதேயாவில் உள்ள பிரபுக்களிலே சிறியது அல்ல. ஐயா, சில நேரங்கள்ல வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது அற்பமுள்ளவர்களாய் காணப்படுவோம், சொற்பமுள்ளவர்களாய் காணப்படுவோம், குறைவுள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆனால் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுகிற பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை காண்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதத்தை காண்போம். ஐயா, தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது அது அற்பமாய் காணப்பட்டது, சொற்பமாய் காணப்பட்டது, குறைவுள்ளதாய் காணப்பட்டது, சின்னதாய் காணப்பட்டது. ஆனால் எப்பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறினதோ அது குறித்து சொல்லப்படுகிறது நீ யூதேயாவில் உள்ள பிரபுக்களில் சிறியது அல்ல. காரணம் என்ன? ஆயிரங்களுக்குள் சிறியதா இருந்த பெத்லகேம் இப்பொழுது சிறியது அல்ல என்று சொல்லப்பட காரணம் என்ன? சூலமித்தியால் சொல்வார், என் நேசர் 1000-10,000களிலும் சிறந்தவர். என் நேசர் 1000-10,000களிலும் சிறந்தவர். ஐயா, ஆயிரங்களுக்குள் சிறியதா இருந்த பெத்லகேமிலே 1000-10,000களில் சிறந்தவராக இயேசுவானவர் எப்பொழுது பிறந்தாரோ இப்பொழுது அதை குறித்து சொல்லப்படுகிறது அது சிறியது அல்ல என்று. ஹல்லேலூயா. ஒரு முறை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். சிறியது என்று அறியப்பட்ட பெத்லகேம் இப்பொழுது சிறியது அல்ல. காரணம் என்னவென்றால் 1000-10,000களில் சிறந்தவராகிய என் அப்பன் இயேசு பெத்லகேமிலே பிறந்தார். ஆனபடியாலே அது சிறியது அல்ல. இன்றைக்கு ஒருவேளை நான் பெத்லகேமின் அனுபவத்திலே இருக்கிறேன், நான் பெத்லகேமின் அனுபவத்திலே இருக்கிறேன். நான் அற்பமுள்ளவனா இருக்கையா, நான் சொற்பமுள்ளவனா இருக்கையா, நான் குறைவுள்ளவனா இருக்கையா? ஐயா, என்னை சுற்றிலும் இருக்கிற 1000 உறவுகளுக்குள்ளே, 1000 பேர்களுக்குள்ளே நான் சின்னவனா, சிறியவனா, அற்பமா, சொற்பமா, குறைவுள்ளவனா காணப்படுகிறேன் என்று நீங்கள் இருப்பீர்களானா? ஐயா, பெத்லகேமில் பிறந்த என் அப்பன் இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிறப்பாராகில் உங்களை குறித்து தேசம் சொல்லும் நீங்கள் சிறியவர்கள் அல்ல என்று. ஆமென். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. பெத்லகேமின் அனுபவத்தில் இருப்பீர்களாகில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. பெத்லகேமின் அனுபவத்தில் உள்ள நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் பிறக்க, உங்கள் இருதயத்தில் பிறக்க இடம் கொடுப்பீரே ஆகில், உலகிலே பிறந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறப்பாராகில் நீங்கள் சிறியவர்கள் அல்ல. உலகம் உங்களை ஏளனமா பார்த்திருக்கலாம், சொற்பமா அவனா அவள அவ கிடக்கலாம் என்று ஏளனப்படுத்தப்பட்டிருக்கலாம். பெத்லகேம் அறியப்பட்டது நீ யூதேயாவில் உள்ள 1000களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வர. வாக்குத்தத்தம் வா நிறைவேறினது. பெத்லகேம் சிறியதாய் அறியப்பட்டது. எப்பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறினதோ அது சிறியது அல்ல, அது சிறியது அல்ல. இன்றைக்கு இயேசு நம் வாழ்க்கையில் பிறப்பாராகி நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதியாய் இருப்போம். ஆமென். நாம் உயர்ந்த ஜாதியாய் இருப்போம். ஆமென். நம் கர்த்தர் உயர்ந்தவர், நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அந்த தீர்க்க தரிசன வசனத்தை அப்படியே தியானிப்போம். மீகா 5:2 மீகா 5:2 பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள 1000களுக்குள் சிறியதாக இருந்து இஸ்ரவேலை ஆள போகிறவர். போதும், இஸ்ரவேலை ஆள போகிறவர். இது ஒரு சைன், ஒரு சைன் கொடுக்கிறாங்க. என்னன்னா இஸ்ரவேலை ஆள போவார்ல, இஸ்ரவேலை ஒருவர் ஆள போகிறார். அவர் யாருன்னா பெத்லகேமில் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அவர்தான் இஸ்ரவேலை ஆள போகிறவர். இது ஒரு சைன். எனக்கு பிரியமானவர்களே, அவரை இஸ்ரவேலை ஆள போகிறவர். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை ஆளும் தேவனாய் நம் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ என் போனப்பாட்டை இப்படியாக சொல்வார், என்னுடைய ராஜ்யத்திற்கு முடிவு உண்டு,
என்னுடைய ராஜ்யத்திற்கு முடிவு உண்டு. நானும் கிரேட் அலெக்சாண்டரும் ஜூலியஸ் சீசரும் ராஜ்யங்களை கைப்பற்றி இருப்போம் என்றால் மற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்த வைத்து ராஜ்யங்களை கைப்பற்றி இருப்போம். ஆனால் நான் அறிந்த ராஜா ஒருவர் இருக்கிறார். அவர் மற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்த வைத்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவில்லை. அவர் தானே தமது சொந்த ரத்தத்தை மற்றவர்களுக்காக சிந்தி அன்பின் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் என்று நெப்போலியன் போனபார்ட்டே சொன்னார். ஐயா, மற்றவர்களுக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தின அந்த ராஜா யார் என்றால் அவரே நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! அன்பின் ராஜ்யம். ஆமென். அன்பின் ராஜ்யம். அவருடைய அன்பின் ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா! நம்மை ஆளும் ராஜா அவர். ஹல்லேலூயா! நம்மை ஆளும் ராஜா. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். வந்தாரா? தீர்க்க தரிசனத்தினுடைய வேறொரு ஆங்கிள் இது. உன்னிடத்திலிருந்து புறப்படுவா, என்னிடத்திற்கு வருவார். போனாரா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 9 - 11 வசனங்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் ஐயா உயரே எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்களுடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களுடைய அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, ஐயா நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீங்க? இன்று உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஐயா, உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. என் தேவன் கலிலேய மனிதர்கள் பார்க்கிற பொழுது அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். கர்த்தரிடத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னா, வெண்மை வஸ்திரம் தரித்தவர் 2 பேர் அங்க வந்து நின்னுக்கிட்டு கலிலேய மனிதர்கள்கிட்ட பேசுறாங்களா, நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்க? இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டார் இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி அவர் மறுபடியும் திரும்ப வருவார் என்று சொன்னார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இயேசுவினுடைய முதல் வருகையை நாம் கொண்டாடி வருகிறோம். இயேசுவினுடைய முதல் வருகையை நாம் கொண்டாடி வருகிறோம். நல்லது. அவர் வந்தார், மறுபடியும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதுவல்ல, அவர் மறுபடியும் வரப்போகிறார். ஆமென். அவர் மறுபடியும் வரப்போகிறார். எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எப்படி போனாரோ அப்படியே வருவாராம். ஆனால் அவர் வரும் நாளிலே எடுத்துக்கொள்ளப்படும் பரிவாரத்திலே நாம் இருக்க வேண்டும். பாடுவோம். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். வா, நல்லா இருக்கும். பாடிடலாம், நான் ஈஸியா பாடிடலாம். ஆனால் வருகையின் போது நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? அன்பாய் கூப்பிட்டு அவர் என்னை சேர்த்துக் கொள்வாரா? அவர் பரிசுத்தர். அவருக்கேற்ற பரிசுத்தம் நம்மில் இருக்கிறதா? பரம மணவாளனுக்காய் ஆயத்தப்படுகிற திருச்சபையாகிய நாம் அவருக்கேற்ற பரிசுத்தத்தோடு இருக்கிறோமா? முதல் வருகையை கொண்டாடுகிற நாம் அவருடைய 2ஆம் வருகைக்காய் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய 2ஆம் வருகைக்காய் ஆயத்தப்பட வேண்டும். அவர் என்னிடத்தில் வருவார். தீர்க்கதரிசி சொல்றார், உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அவர் போனார், மீண்டும் வருவார். அவருடைய புறப்படுதலை குறித்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய
பூர்வத்தினுடையது. என்ன அது? எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த வசனத்தை? அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எப்படி இதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும்? தேவன் ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறார். அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. என்ன இந்த திட்டம்? என்ன இந்த திட்டம்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக அன்பிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு, குற்றமில்லாதவர்களாய் இருக்கும் பொருட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும் பொருட்டு, அவருடைய வருகை குறித்து உலக தோற்றத்திற்கு முன்பே கர்த்தர் முன்குறித்து வைத்தார். தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பே கர்த்தருடைய வருகையை முன்குறித்து வைத்தார். அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கும் பொருட்டு. அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடைய தேவனுடைய திட்டம் அனாதி நாட்களாய் இருக்கிறது. அது எப்பேற்பட்டது என்றால், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் குற்றமில்லாதவர்களாயும் மாசற்றவர்களாயும் இருக்கும் பொருட்டு, பரிசுத்த ஜாதியா இருக்கும் பொருட்டு, அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையதாய் இருந்தது அவருடைய திட்டம். இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்க்கதரிசி அற்புதமாய் சொன்னார். இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் இருக்கிறது. இன்றைக்கு தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலின் நிமித்தம் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடி வருகிறோம். அவர் வந்தார், மீண்டும் வருவார். அவர் வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.